இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் முடிஞ்சு பார்வதியும் கமருதினும் முதல்ல கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஓ அவ்வளோதான், நான் சண்டை போட்டு பிரிய போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரே கொஞ்சல் ஒரே சிரிப்பு. 2 பேரும் அவர் ஏதோ ரிங்கெல்லாம் போட்டு விட்டார். அது என்னத்துக்கு, அது உண்மையான ரிங்கா இல்லை சும்மாவா அப்படிங்கிறது தெரியாது. ரிங் போட்டு விட்டார். அப்புறம் வந்து இந்த சும்மா எல்கேஜி கிட்ஸ் விளையாடுற மாதிரி பிம்பிளிக்கா பிள்ளாக்கின்னு 2 பேரும் இப்படி விரலாம் காமிச்சு இப்படிலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ரெஷன் தான், அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் அவங்க 2 பேரும் என்ன எக்ஸ்ப்ரெஷனில் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே பேசிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. இன்றைக்கி நைட்டு கேப்டன்சி டாஸ்க் வரும். லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா அமித்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அமித்தோட ரூமில் போய் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா தலை ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமித்கிட்டயே வாங்கிட்டாங்கன்னா இனி கமர்தனெல்லாம் ஈஸியாக அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ரூம் இனிமேல் பார்வதிக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தாச்சு கமர்தன் தான் இந்த வாரம் கேப்டனாக இருக்காரு அந்த பலூன் காலில் கட்டின டாஸ்கில். ஸோ அவங்க எப்போவுமே ஆசைப்படுவாங்க தலை ரூம் வேணும்னு பார்வதி. இப்போ தலை ரூம் வந்து இன்டெரக்டாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு. கமர்தனுக்கு கிடச்சா அது பாருவுக்கு கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அமித் வந்து இவங்களுக்காக ரம்யாக்காக காவல் இருந்து வெளியில் தூங்கும்போது பார்வதி வந்து தலை ரூம் தான் எடுத்திருப்பாங்க. அப்போவே சொல்லுவாங்க எப்படியாச்சும் அந்த ரூம் வேணும்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனி கமர்தனும் கார்டனில் தான் போவாருன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.